1971 பாகிஸ்தான் போர் ஆயிட்டு வங்கதேசத்தை பிரிச்சோம் பாத்தீங்களா. 97,000 போர் வீரர்களை நம்ம சிறைப்பிடித்தோம். உலக சரித்திரத்திலேயே எந்த நாட்டிலையும் நடக்காத மிகப்பெரிய மகத்தான சமாச்சாரம். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்த ராணுவம் வேற, இப்போ நரேந்திர மோடி தலைமையில இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி காலத்துல இருக்கிற ராணுவம் அப்படிங்கிறது வேற. நம்ம நாட்டு ராணுவம் உலகிலேயே 4வது பெரிய ராணுவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குளோபல் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபயர் பவர் அப்படின்ட்டு ஒரு இது உண்டு. நரேந்திர மோடி பிரதமர் ஆன உடனேயே யமன்ல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. இந்தியர்கள் எல்லாம் அங்க மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இந்தியர்களை அங்கிருந்து எவாக்குவேட் பண்ணணும், காப்பாற்றி நம்ம நாட்டுக்கு கூட்டிட்டு வர. அதுக்கு இங்கிருந்து கப்பற்படை போகுது. பாகிஸ்தான்காரங்க, அமெரிக்காக்காரங்க, ஜெர்மன்காரங்க, ஜப்பான்காரங்க எல்லாம் கூட ஐயா எங்க நாட்டு மக்களையும் நீங்க காப்பாத்துங்க அப்படின்ட்டு நம்மள கேட்டாங்க. இதே ஏதோ ஒரு காங்கிரஸ் ஆட்சியாளர் சொன்னா எல்லாம் அங்க செத்து மடிஞ்சிருக்க வேண்டியதுதான். நிர்மலா சீதாராமன் ராணுவ மந்திரி அவங்க என்ன பண்றாங்க, டோக்லாம்ல போயிட்டு நிக்கிறாங்க. டோக்லாம்ல போயிட்டு சீனாவுக்கும் நம்ம பார்டர்ல போயிட்டு ஒரு சேரை போட்டு உட்காந்துக்கிறாங்க 3 மணி நேரம். சீன அதிகாரிகள் கூட பேசுறாரு. புல் பூண்டு கூட முளைக்காத ஒரு பகுதியில, ஒரு எல்லை பகுதியில வந்து 3 மணி நேரம் உட்காந்துட்டு போறாங்கன்னு சொன்னா அது எந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் சீனர்களுடைய மனசுல அப்படிங்கறது நீங்க பாருங்க. எந்த ராணுவத்திற்கு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கொடுக்கறதுக்கு கெப்பாசிட்டி இல்லாம இருந்தாரோ, இன்னைக்கு நம்ம ராணுவத்துல அனைத்து வீரர்களுக்கும், அதாவது முன்னணியில் இருக்கக்கூடிய வீரர்கள் அனைவருக்குமே பூட்ஸ் இருக்கு, ஹெல்மெட் இருக்கு, லைட் வெயிட் கன் கேரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு, அந்த பெல்ட் அதெல்லாம் இருக்கு, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இருக்கு. ஏன் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நம்ம நாட்டினுடைய ராணுவம் வந்து மிகவும் கேவலமான நிலையில இருந்து தெரியுமா? ஆட்சியாளர்களுக்கு நம்ம நாட்டின் பாதுகாப்பை பத்தி கவலையே கிடையாது. அட் த சேம் டைம் ராணுவ மந்திரி அப்படிங்கிறது ஒரு ராணுவ மந்திரி கூட 5 வருஷம் வேலை பண்ணது கிடையாது சார். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய் சின்னசாமி. இந்த பாரத நாட்டோட ராணுவத்தை எப்பவுமே நம்ம உயர்வா பேசுறது உண்டு. குறிப்பாக பாஜக அரசாங்கம் வந்த பிறகு ராணுவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பெரும்பாலான நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இந்திய ராணுவமானது முன்னேறி செல்கிறது. அதற்கு தான் நம்மளோட பொருளாதாரத்துல பெரிய ஒரு தொகை கூட ஒதுக்கப்படுவதாக கூட நம்ம பேசப்படுகிறோம் ஜி. நீங்க எப்படி பாக்குறீங்க? உலக நாடுகள்ல, அதாவது குறிப்பாக அண்டை நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்திய ராணுவத்தின் பலம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது? அது மட்டும் அல்லாமல் காங்கிரஸ் ஆட்சியின் போது எந்த அளவுக்கு இருந்த ராணுவம் இப்ப பாஜக அரசாங்கம் வந்த பிறகு எந்த அளவுக்கு வந்து ராணுவத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக நீங்க பாக்குறீங்க? விஜய் சின்னசாமி, இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். நம்மளால எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ நம்ம கவர் பண்ணலாம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நீங்க பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? 2 நாள் முன்னால் தான் அந்த விஜய் திவஸ் அப்படின்னு கொண்டாடினோம். விஜய் திவஸ் அப்படிங்கிறது விஜய தினம் அப்படின்னு வச்சுக்கலாம், வெற்றி தினம். அதாவது 1971 பாகிஸ்தான் போர் ஆயிட்டு வங்கதேசத்தை பிரிச்சோம் பாத்தீங்களா. 97,000 போர் வீரர்களை நம்ம சிறைப்பிடித்தோம், சரண்டர் ஆனாங்க. உலக சரித்திரத்திலேயே எந்த நாட்டிலையும் நடக்காத அந்த மிகப்பெரிய மகத்தான சமாச்சாரம். அந்த நாளை நாம வந்து நினைவு நாளா கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல தான் நீங்க வந்து ராணுவத்தை பத்தி பேச சொல்றீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்த ராணுவம் வேற, இப்போ நரேந்திர மோடி தலைமையில இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி காலத்துல இருக்கிற ராணுவம் அப்படிங்கிறது வேற. ரெண்டுக்குமே ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. அது என்ன காரணம்? இந்த இவ்வளவு வித்தியாசங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன? இந்த நம்ம நாட்டினுடைய ராணுவம் இன்னைக்கு வந்து ஒரு போர்க்கூர்மை உள்ளதாக இருக்கிறதா, ப்ரிப்பேர்டாக இருக்கிறதா? அதாவது நாளைக்கே ஒரு பெரிய அதிரடி போர் வந்ததுன்னு சொன்னா உடனே ரெஸ்பான்ஸ் டைம், ரொம்ப குறைந்த ரெஸ்பான்ஸ் டைம்ல நாம போயிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கிறோமா? அண்டை நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம ராணுவம் எப்படி இருக்கு? உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம ராணுவத்தினுடைய நிலை ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு? நம்ம நாட்டினுடைய சவால்கள் என்ன? பாதுகாப்பு சவால்கள் என்னென்ன? அதுக்கெல்லாம் இந்த வருங்காலத்துல ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷத்துல நம்ம எந்த மாதிரி நம்ம ராணுவத்தை கட்டமைக்க போறோம் அப்படிங்கிறதுலாம் பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனா ஆரம்பத்துல உங்களுக்கு சொல்றேன், ரஃபேல் விமானம் வாங்கறதுக்கு பணம் இல்லை அப்படின்ட்டு ஏகே ஆண்டனி சொன்னாரு, ராணுவ அமைச்சர் மன்மோகன் சிங் அரசுல. அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் வேற, இன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் வேற. இன்னைக்கு 36 ரஃபேல் விமானங்கள் ஆல்ரெடி வந்து சேர்ந்தாச்சு. 2012 இல்லாத பணம் 2020 எப்படி வந்தது நம்மளுக்கு சொல்லுங்க. அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. மனம் இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி வழி பிறக்கும். அதுதான் இவங்களுக்கு மனம் இருந்தது, வழி பறந்துருச்சு. நம்ம நாட்டு ராணுவம் உலகிலேயே 4வது பெரிய ராணுவம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது குளோபல் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபயர் பவர் அப்படின்ட்டு ஒரு இது உண்டு. ஒரு குறியீட்டு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனம் வந்து வருஷா வருஷம் எந்தெந்த ராணுவம் பெருசு சின்னது அப்படின்ட்டு ஒரு பட்டியல் போடுவாங்க. அந்த பட்டியல்ல நம்ம நாட்டினுடைய ராணுவம் 4வது இடத்துல இருக்கு. முதல்ல அமெரிக்கா இருக்கு, அப்புறம் சீனா இருக்கு, ருஷ்யா இருக்கு, 4வதாக நம்ம தான் பெரிய ராணுவமாக இருக்கும். ராணுவத்துல நமக்கு தெரியும் கடற்படை, தரைப்படை, கடற்படை, விமானப்படை இருக்கு. இன் அடிஷன் டு தட் அவங்களுடைய மற்ற அமைப்புகள் எல்லாம் இருக்கு. CISF இருக்கு, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இருக்கு. இது மாதிரி பல்வேறு அமைப்புகள் எல்லாம் இருக்கு நம்மளுடைய ராணுவத்துல. நம்ம முக்கியமா இந்த நீங்க வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, உங்களுடைய கூற்றுக்கு நான் ஒரு 2-3 எடுத்துக்காட்டுகள் சொல்றேன். ஏன் நம்ம ராணுவத்தை பற்றி பெருமைப்படணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நரேந்திர மோடி பிரதமர் ஆன உடனேயே யமன்ல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. யமன்ல ஒரு பெரிய கிரைசிஸ் வந்து இந்தியர்கள் எல்லாம் அங்க மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இந்தியர்களை அங்கிருந்து எவாக்குவேட் பண்ணணும், காப்பாற்றி நம்ம நாட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதுக்கு இங்கிருந்து கப்பற்படை போகுது. அந்த நம்ம நாட்டு மக்களை அங்க வந்து போர் மூண்ட சமயம் அது. அந்த நம்ம நாட்டு மக்களை ஒருத்தர் விடாம கூட்டிட்டு நம்ம பத்திரமா நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். அது போறாது, அது கூடவே என்ன பண்ணாங்க, பாகிஸ்தான்காரங்க, அமெரிக்காக்காரங்க, ஜெர்மன்காரங்க, ஜப்பான்காரங்க எல்லாம் கூட ஐயா எங்க நாட்டு மக்களையும் நீங்க காப்பாத்துங்க அப்படின்ட்டு நம்மள கேட்டாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம நாட்டு போர் வீரர்கள் அங்க அவங்களையும் காப்பாத்திட்டு கூட்டிட்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? இதே ஏதோ ஒரு காங்கிரஸ் ஆட்சியா இருந்தான்னு சொன்னா எல்லாம் அங்க செத்து மடிஞ்சிருக்க வேண்டியதுதான். 2வது சொல்றேன், பாலாகோட் நடந்தது. பாலாகோட் ஏன் நடந்தது அப்படின்னு சொன்னா, புல்வாமால அவங்க வந்து 44 போர் வீரர்களை ஒரே அடியா போட்டு தள்ளிட்டாங்க. யாரு? ஊடுருவல்காரர்கள் பாகிஸ்தான்ல இருந்து வந்து தப்பிச்சுன்னு போயிட்டாங்க. அதுக்கு பழி வாங்கறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க, ராத்திரியோட ராத்திரியா ஒரு 15 நாள் 20 நாள் சைலண்டா இருந்தாங்க. பிளானிங் எல்லாம் ஏன்னா ரொம்ப மேசிவா பிளான் பண்ணணும். அதாவது கிளினிக்கல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கைனெட்டிக் ஆபரேஷன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஆர்மில ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுதான். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிம்பாங்க. அதாவது அந்த இடத்துல மட்டும் ஒரு உடம்பெல்லாம் வந்து ப்ராப்ளமா இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு இடத்துல, அதாவது தலையில அடிபட்டு பிளட் கிளாட் ஆயிட்டு இருக்கு சொன்னா ஒரு சின்ன ஓட்டை போட்டு அதெல்லாம் எடுத்துருவாங்க பாருங்க. அது மாதிரி குட்டியா ஒரு இடத்துல ஆபரேஷன் பண்ணா போறோம். இவங்க என்ன பண்றாங்க, பாலாகோட்ல போயிட்டு இந்த ஜெய்ஷ் முகமதுடைய ஒரு பெரிய பயிற்சி பட்டறை ராணுவ கிடங்கெல்லாம் துவம்சம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பாகிஸ்தானுடைய F-16 ஃபிளைட் நம்ம ஏர் ஸ்பேஸ்க்குள்ள வந்த உடனே இவங்க போட்டு தள்ளிடுறாங்க. அது வந்து பாகிஸ்தானுடைய இதிலே போய் விழுது. அதை விரட்டிட்டு போகும்போது என்ன ஆயிடுறது, அவங்க வந்து நம்மளுடைய ஃபிளைட்டை அடிக்க போக அதுல இருந்து நம்ம அபிநந்தன் வர்த்தமான் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்காரு. அந்த அபிநந்தன் வர்த்தமான்ங்கிற ஆபீசர் வந்து பாராசூட்டை குதிச்சிடுறாரு. அந்த பாராசூட்டுக்கு தெரியுமா இது வந்து இந்திய எல்லை, பாகிஸ்தான் எல்லை, சீனா எல்லை எல்லாம் தெரியாது. அது நேரா போயிட்டு பாகிஸ்தான் எல்லையில போய் விழுகிறது. உடனே அவரை கேப்சர் பண்ணிடுறாங்க. கேப்சர் பண்ணின உடனே என்ன ஆகுது, நம்ம இங்க ஒரு கமாண்டர் இருப்பாங்க இல்லையா, அதாவது 2 நாட்டு ராணுவங்களுக்கும் இடையில தொடர்புக்காக ஒரு 2 கமாண்டர் இருப்பாங்க. இந்த கமாண்டர் அவங்களுக்கு சொல்றாரு, அபிநந்தனுக்கு உடம்புல எந்த காயமும் ஏற்படுத்தக்கூடாது, அபிநந்தனை உயிரோட நீங்க விடுவிக்கணும் அப்படின்றாரு. உடனே நெக்ஸ்ட் டே அபிநந்தனை வந்து நம்ம பார்டர்ல கொண்டாந்து விட்டுடுறாங்க அவங்க. அதாவது அபிநந்தனை நீங்க உயிரோட கொண்டு வந்து விடல அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்ட்டு ஒரே ஒரு மிரட்டல் தான். எனக்கு நல்லா ஞாபகம் வரும், 1978, 79, 82, 83 நினைக்கிறேன். பாகிஸ்தான்ல வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, கைது பண்ணிட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க, பணைய கைதிகளா வச்சுக்கிறாங்க. அதுல ஒரு இஸ்ரேலியர் இருக்காரு. அந்த இஸ்ரேலியர் அங்க இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே இஸ்ரேலுடைய மொசாதுங்கிற அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்க வந்து போன்ல சொல்றாங்க, இஸ்ரேல் ஆளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு சொன்னா நடக்கிறதே வேற அப்படின்னாங்க. கரெக்டா அந்த இஸ்ரேலியரை மட்டும் இவங்க விடுவிச்சுட்டாங்க. அதாவது உங்களுக்கு எவ்வளவு பலம் இருக்குங்கிறத பொறுத்து தான் அடுத்தவங்க உங்களை மதிப்பான். ஓகே, ஏகே ஆண்டனி என்ன சொன்னார் தெரியுமோ, சீனா கூட அப்பப்போ இந்த அத்துமீறல் எல்லை புறத்துல ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுடைய வேலையா அதுதான்.
என்னைக்கு 1951 52 அவங்க அந்த திபெத்தை வந்து அராஜகமான முறையில படையெடுத்து அவங்களுடைய நாட்டோட சேர்த்துக்கிட்டாங்களோ, அவங்களுடைய நாட்டினுடைய ஒரு பகுதியை ஆக்கிக்கிட்டாங்களோ, அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியா தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அது அக்ஸை சீன் ஆகட்டும், நேபாள் ஆகட்டும், சிக்கிம் ஆகட்டும், அருணாச்சல் பிரதேஷ் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் அவங்களுடைய தொந்தரவு இருக்கத்தான் இருக்கு. பத்திரிகைக்காரங்க கேக்குறாங்க ஏகே ஆண்டனி கிட்ட, சார் இந்த மாதிரி சீனா வந்து ரொம்ப அத்துமீறல் பண்ணுது, எல்லாம் பண்ணுங்க அப்படின்னா, சீனாவை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அது வந்து ரொம்ப பெரிய நாடு, ரொம்ப மிகப்பெரிய ராணுவ பலம் இருக்கு அவங்க கிட்ட. நம்ம தான் அடங்கி போகணும் அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? நம்ம தான் அடங்கி போகணும் அப்படின்னு ஒரு ராணுவம். இதுக்கெல்லாம் ஒரு ராணுவ மந்திரி தேவையா விஜய்? நாங்க என்ன கேக்குறோம், நீங்க என்ன பண்ணினீங்க? நம்ம ராணுவத்தை பாதுகாப்பா இவ்வளவு பலமா வச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணினீங்க அப்படின்னு நம்ம கேக்குறோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, மைட் இஸ் பவர். மைட் உங்கள்கிட்ட அந்த பலம் இருந்தா தான் அடுத்தவன் பயப்படுவான். எப்படி சார் இப்போ 2020 இருந்து இந்த டோக்லாம்ல இருந்து ஆரம்பிச்சு, கல்வான்ல ஆரம்பிச்சு, கடைசியில 2020 வரைக்கும் 2024 ஜூலை வரைக்கும் அத்துமீறல்கள் நடந்துகிட்டே இருந்த போது, திடீர்னு ஆகஸ்ட் மாசம் எப்படி சார் அவங்க வந்து சீனாக்காரங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க, சமாதான உடன்படிக்கை போட்டுக்கிட்டாங்க? இதுதான் நான் சொல்றேன். அதாவது ஆட்சியாளர்கள் எப்படி அதை அணுகுகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்துதான் இது அமையுது. டோக்லாம் பத்தி நான் சொன்னேன். டோக்லாம்ல என்ன நடந்தது? டோக்லாம் வந்து பாரதம், பூட்டான், சீனாவுடைய பார்டர். பூட்டானுக்கு வந்து நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், உங்களுடைய பாதுகாப்பை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு. அவன் வந்து பூட்டான் கூட ஏதோ சச்சரவு பண்ணிக்கிட்டு இருந்தான், ஒரு ரோட போட்டுவிட்டான். அந்த ரோட போட்டுட்டு அந்த ரோடு யூட்டர்ன் எடுக்கிற அந்த பகுதி வந்து நம்ம எல்லைக்கு 60 மீட்டருக்கு பக்கத்துல வந்தாச்சு. நார்மலி எல்லைப்புறங்கள்ல எல்லாம் வந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க ரோட தான் போட முடியாது. மினிமம் 250, அதாவது 1/4 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஒரு தரிசு நிலமா, அது வந்து நோ மேன் லேண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்க 60 மீட்டர் பக்கத்துல வந்த உடனே இவங்க உஷாராயிட்டு உள்ள போயிட்டு விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பெரிய சண்டையா போச்சு. அவங்க பெரிய ராணுவ குவிப்பு, நம்மளும் ஒரு பெரிய ராணுவ குவிப்பு. எனக்கு தெரியும், டோக்லாம் அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே ஆல் ஓவர் இந்தியா, நாட்டின் பல பாகங்களில் இருந்து ராணுவ வீரர்கள் திருப்பி அழைக்கப்பட்டார்கள். ட்ரக்கா இங்க இருந்து டெல்லிக்கு போயிட்டு இருந்தது. டெல்லியில இருந்து எல்லைப்புறங்களுக்கு தான் ட்ரக்ல ராணுவ வீரர்கள் போயிட்டு இருந்தாங்க, ஆயுதங்கள்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ நிர்மலா சீதாராமன் ராணுவ மந்திரி, 2 வருஷம் ராணுவ மந்திரி இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க, டோக்லாம்ல போயிட்டு நிக்கிறாங்க. டோக்லாம்ல போயிட்டு சீனாவுக்கும் நம்ம பார்டர்ல போயிட்டு ஒரு சேரை போட்டு உட்காந்துக்கிறாங்க 3 மணி நேரம். சீன அதிகாரிகள் கூட பேசுறாரு. பேசிட்டு அதாவது ஒரு பெண்மணி, ஒரு ராணுவ மந்திரியாக இருக்கும் ஒரு பெண்மணி டோக்லாம் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு காட் ஃபார்சாகன், அதாவது புல் பூண்டு கூட முளைக்காத ஒரு பகுதியில, ஒரு எல்லை பகுதியில வந்து 3 மணி நேரம் உட்காந்துட்டு போறாங்கன்னு சொன்னா அது எந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் சீனர்களுடைய மனசுல அப்படிங்கறது நீங்க பாருங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எச்சரிக்கை நாம கொடுத்தது. அதுக்கப்புறமா கல்வான் நடந்தது. கல்வான்ல என்னாச்சு? கை கலப்பு. கல்வான் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆயுதம் எல்லாம் யாரும் வச்சுக்க கூடாதுங்கிறது 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளுக்கும் ஆயுதம் கிடையாது, அவங்களுக்கு ஆயுதம் கிடையாது. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பேரிகேடு, அந்த கம்பம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வேலி போடுற கம்பம், அதெல்லாம் வச்சு நம்ம ஆபீசர் அடிச்சுட்டான், ஒரு ஆளுக்கு செத்தப்பட்டார். அதுக்கப்புறமா இவங்க எல்லாம் அங்க போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோன்னா எல்லாம் வெறும் குஸ்தி சண்டை தான், கையால போடுற சண்டை தான். அதுல 145 சீன வீரர்கள் கொல்லப்பட்டு மலையிலிருந்து கீழே உருட்டப்பட்டு நதிகளில் விழுந்து செத்து போனாங்க. பாதி பேருக்கு மேல நதிகள் விழுந்து செத்து போனாங்க அந்த குளிர்ல. அதுதான் நம்ம நாட்டினுடைய திருப்பம். இதுக்கு முன்னால எவ்வளவோ ரிஃபார்ம்ஸ் நடந்திருக்குங்க. அதாவது எல்லா துறைகள்லயுமே சீர்திருத்தம் பண்ணிட்டு வரா மாதிரியே நம்ம வந்து சீர்திருத்தங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுலயும் இருக்கு. சீர்திருத்தத்திற்காகவே சதீஷ் சந்திரா ரிப்போர்ட் அப்படின்னு 2011 வந்தது. அதுக்கப்புறமா வேற ஏதோ ஒரு ரிப்போர்ட் வந்தது. அதுக்கப்புறமா விகே சிங் அப்படிங்கிறவருடைய ஒரு ரிப்போர்ட் வந்தது. அதாவது கார்கில் ரிவ்யூ கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு ஒண்ணு வந்தது. இவங்கெல்லாம் அப்பப்போ வந்து ராணுவத்துடைய ப்ரிப்பேர்னஸ், ராணுவத்துக்கு என்ன வேணும், நம்ம எங்க வந்து பின்தங்கி இருக்கோம், மற்ற நாடுகள் நம்மளை விட முன்னால போயிடுச்சு, போரினுடைய அந்த தந்திரங்கள்லாம் வேற மாதிரி ஆகி போயிடுச்சு, போர்க்களம் வேற மாதிரி மாறி போயிடுச்சு, இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்கு நிறைய ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. விகே சிங் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. விகே சிங் வந்து ஜனாதிபதி தளபதியா இருந்தார். அவர் வந்து ஏகே ஆண்டனி
7 வருஷம் ராணுவ மந்திரியாக இருக்கும்போது அவர் ஆர்மியில இருந்தாரு. அதுக்கப்புறம் கடைசியில அவர் ரிசைன் பண்ணிட்டு பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்து காசிப்பூர் அப்படிங்கிற இடத்துல எம்பியா நின்று வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு வந்து அமைச்சரா கூட ஆயிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு 2012. அந்த ரிப்போர்ட்ல என்னென்ன எழுதிருக்காரு அப்படின்னு சொன்னா, நம்ம ராணுவம் இதுவா இல்ல, நம்ம ஆர்மரிஸ் எல்லாம் வெடிக்க மாட்டேங்குது. நீங்க கையில குண்டு கொடுக்குறீங்க இல்லையா, ஒரு குண்டு இல்லைன்னா எரிகுண்டு, கிரனேடு இப்படிப்பாங்க, அதெல்லாம் கீழே போட்டா வெடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. இந்த அளவுக்கு மோசமா இருக்க முடியுமா? நம்ம ராணுவ வீரர்கள் அங்க போயிட்டு போர் புரியுறாங்க, எவனா ஒருத்தன் ஷூட் பண்றான்னா செத்து போட வேண்டியதான். அவங்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கவச்சம், அதாவது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அப்படிம்பாங்க. இந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுக்கு 50,000 புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வேணும்னு சொல்லிட்டு 2007ல கேட்டது. 2014 வரைக்கும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கொடுக்கல. ஏங்க, ஒரு நம்ம நாட்டு வீரர்கள் அங்க போயிட்டு ஆபத்தான நிலையில, கடினமான நிலையில அவங்க வந்து நாட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க, எல்லைப்புறத்தை பாதுகாக்கிறாங்கும் போது அவங்களுக்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கேட்கறாங்கப்பா. ஒரு நல்ல ஷூ கேட்கறாங்க, மலை ஏறும்போது செருக்காம இருக்கிறதுக்கான ஒரு ஷூ, லைட் வெயிட் ஷூ கேட்கறாங்க. அது கூடவா நம்மளால கொடுக்க முடியாது? என்ன மாதிரி ஒரு பேட் பிளானிங் இருந்தது அப்படிங்கறத நீங்க பாருங்க. அவரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆயுத கிடங்கு இருக்கு இல்லையா, ஆயுதம் இன்வென்ட்ரி எல்லாம் பாருங்க, அதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி காலத்துக்கு போராது, நம்ம வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு லாங் ரேஞ்ச் வார், மீடியம் ரேஞ்ச் வார் அப்படின்னு வரும்போதெல்லாம் இதெல்லாம் போராம போயிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அவர் எல்லா இடத்துலயும் போய் முட்டி மோதி பாக்குறாரு, ஏதான் பண்ணுங்க அப்படின்ட்டு. யாரும் அதை பத்தி கேட்கறதே கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு பாதுகாப்பை பத்தி கவலையே கிடையாது. அதனால்தான் ராணுவத்துறையில என்ன அவங்க கேட்டாங்கன்னாலும், ஒரு ஐட்டம் ப்ரொக்யூர் பண்ணணும்னு சொன்னா 8 வருஷம் 10 வருஷம் ஆகும். அந்த கமிட்டி, ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ் இதெல்லாம் இருக்கு. எல்லாத்தையுமே ஒரு ரெட் டேப். அதனால்தான் அவங்க சொன்னாங்க, inefficient டிஃபென்ஸ் மினிஸ்டர், oppressively lethargic procurement system. இந்த 2 வார்த்தையா அவங்க யூஸ் பண்ணிருந்தாங்க. விகே சிங் அது நொந்து போயிட்டாரு. சரி, ஆபீசர்ஸ் லெவல்ல போய் பார்க்கலாம்னா அப்புறம் வேற எங்கதான் போக முடியும்? மன்மோகன் சிங் கிட்ட போனீங்கன்னு சொன்னா நீங்க ஏகே ஆண்டனி பாரு அப்படிம்பாங்க. எகெயின் பேக் டு ஸ்கொயர் ஒன். அதாவது ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு விரக்தியான நிலையில தான் அவர் வந்து நம்ம நாட்டு ராணுவத்தை நடத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த அளவு. அதுக்கப்புறமா மனோகர் பாரிக்கர் வந்தார். மனோகர் பாரிக்கர் வந்து 2 வருஷம் ஒரு ராணுவ மந்திரியா இருக்கும்போது அவர் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள்லாம் அதிரடியான சீர்திருத்தம். எவ்வளவு போஸ்ட் எல்லாம், அதாவது நிறைய போஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, பணியிடங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மெர்ஜ் பண்ணி ஆள் குறைப்பு பண்ணி நிறைய பணம் சேமிக்க வச்சு, அதாவது இவ்வளவு செலவினங்கள் எல்லாம் நீங்க கட்டுப்படுத்தினாங்க, பணம் நிதி வந்து சேர ஆரம்பிச்சிடும். அதை வச்சு தளவாடங்கள் வாங்குறது அப்படிங்கறது ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு ஏகே ஆண்டனி எந்த ராணுவத்திற்கு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கொடுக்கறதுக்கு கெப்பாசிட்டி இல்லாம இருந்தாரோ, இன்னைக்கு நம்ம ராணுவத்துல அனைத்து வீரர்களுக்கும், அதாவது முன்னணியில் இருக்கக்கூடிய வீரர்கள் அனைவருக்குமே பூட்ஸ் இருக்கு, ஹெல்மெட் இருக்கு, லைட் வெயிட் கன் கேரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு, அந்த பெல்ட் அதெல்லாம் இருக்கு, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இருக்கு. அதாவது அன்னைக்கு இருக்கிற சோல்ஜர்னுடைய தோற்றம் என்ன, இன்னைக்கு இருக்கிற சோல்ஜர்னுடைய தோற்றம் என்ன? அவன் வந்து ஒரு ரைபிள் எடுத்துட்டு புல்லட்டை லோடு பண்ணி அடிக்கிறதுக்குள்ள அவன் கூட அடிச்சு போடுவான். அந்த டயத்தை கூட அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க இப்போ. அந்த அளவுக்கு பயங்கரமான சீர்திருத்தம் அந்த 2 வருஷத்துல கொண்டு வந்தாரு. அவர் தொடர்ந்து அருண்ஜேட்லி என்ன பண்ணாரு, இந்த அம்மாவை போடுங்க, நிர்மலா சீதாராமன் போடுங்க அப்படின்னாரு. நிர்மலா சீதாராமன் பீரியட்ல அதே வேலை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க 4 வருஷம். ஏன் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நம்ம நாட்டினுடைய ராணுவம் வந்து மிகவும் கேவலமான நிலையில இருந்து தெரியுமா? சொல்றேன். 2 காரணம் வச்சிருக்கேன். ஆட்சியாளர்களுக்கு நம்ம நாட்டின் பாதுகாப்பை பத்தி கவலையே கிடையாது. அட் த சேம் டைம் ராணுவ மந்திரி அப்படிங்கிறது, ஒரு ராணுவ மந்திரி கூட 5 வருஷம் வேலை பண்ணது கிடையாது சார். 2 வருஷம், 1 வருஷம், 70 நாள், 40 நாள், 16 நாள், 3 வருஷம், 3.5 வருஷம், அவ்வளவுதான் இருக்கே தவிர
அதாவது நீங்க ஒரு ஒரு பெரிய துறை, ராணுவம் மாதிரி ஒரு பெரிய துறையில நீங்க மாத்திக்கிட்டே தலைவரை மாத்திக்கிட்டே இருந்தீங்க சொன்னா கண்டினியூட்டி இருக்காது. ஏங்க இந்த அளவுக்கு கூட வாங்க ஒரு புரிதல் இல்லாம இருந்திருக்கீங்க நீங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்கள நான் கேட்கிறேன். உங்கள இல்ல. இவ்வளவு கேவலமாக ஒரு துறையை நீங்க வந்து நடத்த முடியுமா அப்படின்னா, ஒரு துறையை நடத்த முடியும்னா ராணுவ துறை தான். அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் துறை. இன்னைக்கு வந்து 6,50,000 லட்சம் கோடி ரூபாய், அதாவது பட்ஜெட்லயே மிகப்பெரிய தொகை 48 லட்சம் கோடி பட்ஜெட்ல 6,50,000 லட்சம் கோடி பட்ஜெட்டுக்கு உரித்தானது இந்த ராணுவத்துறை. அந்த அளவுக்கு அந்த இதெல்லாம் தான் காரணம். அதாவது கண்டினியூட்டி இல்லாம போனது, அரசுக்கு ஒரு அக்கறை இல்லாம போனது. அரசுக்கே அக்கறை இல்லைன்னா அதிகாரிகள் எங்க அக்கறைப்பட போறாங்க? பியூரோக்ரசி. அதான் வி.கே. சிங் வந்து பியூரோக்ரசி பத்தி கூட நிறைய பேசுவாரு. இப்போ ராணுவம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாருங்க, அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ராணுவம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய மெயின்லயே அவங்களுக்கு என்ன நம்மளுடைய வெளிநாட்டு பாதுகாப்பு, அச்சுறுத்தல் பாதுகாப்பு, உள்நாட்டுல பாதுகாப்பு. அதுக்கப்புறமா இயற்கை பேரிடர்கள்லாம் வரும்போது இது பண்ணணும். நம்ம நாட்டுல ஏதாவது கலவரங்கள், வன்முறை சம்பவங்கள் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து அமைதி காக்கணும். அதே மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ஐநா கூட நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அமைதிப்படை அனுப்பணும். இப்போ வந்து யமன்லயோ இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னா அங்க நம்ம அமைதிப்படை இது இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் ஸ்ரீலங்கால கூட நம்ம அமைச்சிருந்தோங்க. அந்த மாதிரி எங்கேயா போவோம் நம்ம. இவ்வளவு இருக்கு. அவங்களுக்கு மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா நம்ம ராணுவத்துக்கு? நம்மளுடைய எல்லைகள் தான். நம்ம எல்லைகள்லாம் எப்படி அப்படியே பிளெயினா நம்ம தஞ்சாவூர் டெல்டா மாதிரி இருக்குதா? கிடையாது. அது மாதிரி இருக்கு. பாலைவனமாவும் இருக்கு. நதிகள் ஏகப்பட்டது இருக்கு. மலைகள் இருக்கு, பள்ளத்தாக்குகள் இருக்கு, பனிப்பொழிவு இருக்கு, எக்ஸ்ட்ரீம் ஹீட். பனிப்பொழிவு காஷ்மீர்ல இருக்குன்னு சொன்னா எக்ஸ்ட்ரீம் ஹீட் இந்த கட்சி பக்கம், அந்த பாகிஸ்தான் பார்டர் பக்கம் பயங்கரமான ஹீட். அந்த மாதிரி இடங்கள்ல புல் பூண்டு கூட முளைக்காத பூமிகள்ல அங்க போயிட்டு நின்றுகிட்டு அவங்க காவல் காத்துட்டு இருப்பாங்க. சீனா கூட மட்டுமே நம்மளுக்கு வந்து 4,000 கிலோமீட்டர். அதே மாதிரி பங்களாதேஷ் கூட 4,000 கிலோமீட்டர் நம்மளுக்கு எல்லை பகுதி இருக்கு. அவ்வளவு பெரிய எல்லை பகுதியை நீங்க எப்படிங்க பராமரிக்க முடியும், கண்காணிக்க முடியும்? அங்க எல்லாம் வந்து இது கட்ட முடியாது. என்னது நம்ம மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மெக்சிகோல இருந்து ஊடுருவி வரவங்க எல்லாம் நாங்க தடுக்கிறதுக்காக ஒரு பெரிய தடுப்பு சுவர் கட்ட போறோம் அப்படின்னு ட்ரம்ப் போன ட்ரிப் சொன்னாரு. ஞாபகம் இருக்கா? தடுப்பு சுவர்லாம் எல்லாம் பல கண்ட்ரீஸ்ல இருக்கு. நாடு உலகத்துல பல நாடுகள்ல தடுப்பு சுவர்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி கட்டலாம் அப்படின்னா அதுவும் முடியாது. ஏன் தெரியுமோ? பர்மா 1643 கிலோமீட்டர் எல்லை கொண்டிருக்கு பாரதத்து கூட. எல்லாம் ஒரே மலைப்பகுதி, காடு. சாதாரணமா ஒரு பிளெயினா இருக்கிற காட்டு பகுதியிலேயே நம்ம வீரப்பன் நம்ம இருந்த மாதிரி இடங்கள்லாம் கூட யாராவது ஊடுருவினாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. மலைப்பகுதிகளில் இருக்கிற காட்டு பகுதியில எவனாச்சும் ஊடுருவினான்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்? அங்கெல்லாம் போயிட்டு நீங்க வந்து தடுப்பு சுவர் கட்டிட்டு இருக்க முடியுமா? முடியாது. பாகிஸ்தான் கூட 3,323 கிலோமீட்டர் எல்லை பகுதி. இதெல்லாம் இருக்கட்டும். கிட்டத்தட்ட இதுவே உங்களுக்கு வந்து 16,000 கிலோமீட்டர் ஆயிடுது. அதுக்கப்புறமா நம்ம கடல் எல்லை அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 7,500 கிலோமீட்டர், 7,516 கிலோமீட்டர் கடல் பகுதி. எவ்வளவு நீங்க கோஸ்ட் கார்டை வச்சுக்கிட்டு, எவ்வளவு மிலிட்டரி கப்பற்படையினுடைய கப்பல்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து கண்காணிக்க போறீங்க? ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். அதே மாதிரி போதைப் பொருட்கள் கடத்துவாங்க, ஊடுருவல்காரர்கள் வருவாங்க. பாகிஸ்தான்ல இருந்து எவ்வளவே ஊடுருவி வந்து இது பண்றாங்க பாருங்க. கசாப், அஜ்மல் கசாப் கூட மும்பை துறைமுகத்துக்கு அப்படித்தானே வந்தான். கப்பல் வழியா, கடல் வழியா தான் வந்தான். அதே மாதிரி இந்த போதைப் பொருள்கள் அதுவும் இல்லாம மற்ற பல சமாச்சாரங்கள் எல்லாம் வந்து உள்ள வரக்கூடாது அப்படிங்கறதுலாம் இவங்களுடைய இது. பேரிடர் சமயத்துல இவங்க இது பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. சோ இது எல்லாமே இருக்கும்போது நம்ம ராணுவம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பா அவங்க நிர்வகிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நம்ம அரசு தான் அதை புரிஞ்சுக்கணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்க அதை பண்றது இல்லை. நரேந்திர மோடி வந்த பிறகு இது ஒட்டு மொத்தமா சேஞ்ச் ஆகி போச்சு. எந்த ஒரு ஃபைலும் அது அப்போதான் என்ன ஆகும், ஒரு ரிக்குவயர்மெண்ட் நீங்க போட்டுட்டீங்க, மாதிரி ஒரு 50 லட்சம் ரைஃபிள் வேணும், இல்லைன்னா புல்லட் வேணும் அப்படின்னு போட்டீங்கன்னு சொன்னா அதை ப்ரொக்யூர் பண்றதுக்கு ஒரு ஆபீசர்கிட்ட கொடுத்துட்டீங்க. அந்த ஆபீசர் வந்து அதை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அந்த ஆபீசருக்கு மேல 4 நிலைகள் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் நிலையில இருக்கிறவங்க, செகண்ட் நிலையில இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஃபைலுங்க இருக்கிறதே தெரியாது. அவர் பாட்டு வச்சு தூங்கிட்டு இருப்பாரு. இப்போ அப்படி கிடையாது.
எந்த ஃபைலு எந்த ஆபீசர் கிட்ட இருக்குங்கிறது எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு விஜய் சின்னசாமி கிட்ட ஒரு ஃபைல் வந்திருக்கு, ஒரு கான்ட்ராக்ட் போடணும், அதாவது ஜாக்கெட் ஆர்மி ஃபேட்டிக் சொல்லுவாங்கல்ல, ஆர்மி போட்டுக்கிற சட்டைக்கு ஃபேட்டிக் அப்படிம்பாங்க. அதாவது கமஃப்ளாஜ். நீங்க வந்து கீழே இருந்தீங்கன்னு சொன்னா மேல இருந்து ட்ரோன் மூலமாவோ சேட்டலைட் மூலமோ உங்களை கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா உங்களை பாத்தீங்கன்னா மேலேன்னு பாத்தீங்கன்னா செடி கொடி மாதிரி தான் தெரியும். அந்த ஃபேட்டிக்கு உங்கள்கிட்ட ஒரு ஆர்டர் போடணும்னு உங்கள்கிட்ட ஃபைல் வந்திருக்குது. நீங்க உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு தெரிஞ்சு விடும். 15 நாளுக்கு மேல அவன் என்ன பண்றான், அந்த ஆளை விரட்டு அப்படின்றான், அந்த ஆளு ஆக்ஷன் எடு அப்படின்றான். அந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு வந்து டெசிஷன் எடுத்தாகணும், எஸ் ஆர் நோ சொல்லி ஆகணும். அதே மாதிரி டாப் லெவல்ல உங்களுக்கு கப்பற்படை, தரைப்படை, விமானப்படை 3 பேருக்குமே மந்த்லி மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்களுக்குள்ள டெசிஷன் இருக்கும், டெசிஷன் மேக்கிங் இருக்கும். இதெல்லாத்தையும் விட முக்கியமான டெசிஷன், அவங்க வந்து டெசிஷன் எடுக்கிறது ஒண்ணு. ஆனா அவங்க டெசிஷன் எடுத்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அந்த இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு யாரு அத்தாரிட்டின்னு சொன்னா குடியரசுத் தலைவர் தான் அத்தாரிட்டி. குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், கவர்மெண்டுடைய கேபினெட் இருக்கு பாருங்க, மத்திய அரசினுடைய கேபினெட்னுடைய அப்ரூவல் வாங்கணும். அவங்க தான் குடியரசுத் தலைவருக்கு போகணும், நம்ம வந்து பங்களாதேஷ் மேல போர் தொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஆத்தரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ இந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எவ்வளவு டபுள் குயிக்கா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா யூ ஒன்ட் பிலீவ். 17 நாட்கள்ல பாலாகோட் சம்பவம் நடந்தது. லெஸ் தென் 24 ஹவர்ஸ்ல அபிநந்தனை கொண்டாந்து விட்டுட்டாங்க. ஆனா இதே மாதிரி எல்லா இடத்துலயும் நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம காமிச்சிட்டோம், உலகத்துக்கு காமிச்சிட்டோம். இந்த பாலாகோட் இன்சிடென்ட் தான் சார் நம்ம நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. இன்னைக்கு நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி ரொம்பவே பெருமைப்படுற அளவுக்கு நம்ம நாட்டு ராணுவம் இருக்கு. இது இன்னும் முக்கியமான சொல்ல வந்தேன். எவ்வளவோ சாதனைகள் நம்ம சொல்ல முடியும். நம்ம ராணுவத்தினுடைய சாதனைகள், ரீசென்ட்லி வந்த சாதனைகள், இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதாவது ஒரு காலத்துல நம்ம வந்து இம்போர்ட் மட்டும்தான், ஏற்றுமதி இறக்குமதி மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளுக்கு வேண்டிய ராணுவ தளவாடங்கள் எல்லாமே இறக்குமதி தான். நம்ம கிட்ட மேக்சிமம் என்ன பண்ணிட்டு இருந்தோம், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடு, பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெடு, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடு, எர்த் மூவர்ஸ் பிஇஎம்எல், எர்த் மூவர்ஸ் லிமிடெடு, இது மாதிரி ஒரு 7-8 ஷிப்யார்டு இதெல்லாம் இருந்தது. இப்போ நம்ம எல்லா அவங்க மேனுபேக்சர் பண்றதுலாம் ஒரு ஆர்டினரி லெவல் தான். மற்றபடி நம்ம வந்து நிகர இறக்குமதியாளர்களாகத்தான் இருந்தோம். ஆனா 2016-17க்கு பிறகு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நம்ம நாட்டு மக்கள் பலருக்கு இந்த விஷயமே தெரியாது. ராணுவ தளவாடங்களை இந்தியா ஏற்றுமதி செய்கிறதா அப்படின்னா ஆச்சரியமான விஷயம். ஆமாம், செய்கிறது. 2016-17 ரொம்ப ஹம்பிளா ஒரு சிறிய அளவு ஆரம்பிச்சோம். 1517 கோடி ரூபாய். இன்னைக்கு அது 36,000 கோடி ரூபாய் டச் பண்ண போது இந்த வருஷம் 2025 மார்ச்க்குள்ள 36,000 கோடி ரூபாய் ராணுவ தளவாடங்களை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். ஒரு காலத்துல மொபைல் மொத்தமாவே வெளியில தான் வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு மொபைல் எக்ஸ்போர்ட் மட்டுமே 60,000 கோடி ரூபாய் நம்ம நாட்டினோடது. நிறைய பேருக்கு தெரியாது. எவ்வளவு நாடுகள் நம்ம ஆயுதங்களை வாங்குறாங்க. ஆயுதங்கள்னா எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு நம்ம ராணுவ வீரர்களுக்கு நம்ம காங்கிரஸ் கட்சி கொடுக்காம எல்லாரையும் சாப்பிடுச்சாங்கல்ல, அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு நம்ம உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு ராக்கெட் சிஸ்டம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்டர்நேஷனல் இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் 3000 5000 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய இலக்கை நோக்கி போய் இலக்கை தாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற அந்த ஐசிபிஎம் மிசைல்ஸ் நாம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல் ராக்கெட் சிஸ்டம், அதாவது ராக்கெட் லான்ச்சிங் எல்லாத்தையுமே நாம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆர்மர்டு வெஹிக்கிள் சொல்லுவாங்க பாருங்க, இந்த டேங்குக்கு வேண்டிய மற்ற பாகங்கள், அதே மாதிரி அந்த போர்க்களத்துல வேண்டிய அந்த பெரிய அதாவது போர்க்களத்துல எல்லாம் நீங்க வந்து பெரிய இதெல்லாம் எடுத்துட்டு போகும்போது, மிசைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது சும்மா நம்ம 10 டன் ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. 24 சக்கரங்கள் இருக்கும், 36 சக்கரங்கள் இருக்கிற பெரிய ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவீங்க. அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல டெண்டர் ப்ராசஸ்ல மற்ற நாடுகளுடைய விலையை விட
குறைவாக நம்ம கொடுத்து அந்த டெண்டரை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் காரணம். அதுக்கு இது இது இந்த ஒரு வளர்ச்சி ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நரேந்திர மோடியினுடைய ஒரு தொலைநோக்கு பார்வை. எவ்வளவு நாள் நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு இருக்க முடியும்? அதனால நம்ம மாடர்னைஸ் பண்ணணும். மாடர்னைஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்? நம்ம தொழில் உற்பத்தி பண்ணணும். நம்ம உற்பத்தி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நாட்டுல இருக்கிற அந்த தொழிற்சாலைகளை வளர்க்கணும். இங்க பாருங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நான் திருப்பியும் காங்கிரஸ் குற்றம் சொல்றேனே, குறை சொல்றேனே, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. உண்மையா நான் சொல்றேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பொதுத்துறை நிறுவனங்கள்ல 1-2 தவிர, BHEL மாதிரி 1-2 தவிர பாக்கி எல்லாமே நஷ்டத்தை தான் இருந்துச்சு. இன்னைக்கு மத்திய அரசின் கையில இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள்ல ஒண்ணு கூட லாஸ்ல கிடையாது சார். கிட்டத்தட்ட ஒரு 138 கம்பெனிஸ் இருக்கு. ஒரு கம்பெனி லாஸ்ல இருக்கான்னா கிடையாது. என்ன காரணம்னா அவங்களுக்கு அவ்வளவு ஆர்டர் கிடைக்குது. இன்னைக்கு அவங்க எல்லாரையுமே பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாரையுமே இதெல்லாம் பண்ணுங்கடா அப்படின்னு, நீங்க இதை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுங்க, இதை அதாவது ஆர்மி ஸ்பெசிபிகேஷன்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணி கொடுங்க. DRDO அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சு. அது ஒரு பூதாகாரமான ஆர்கனைசேஷன். எல்லாம் 9 to 5 கல்ச்சர் தான் அங்க இருந்தது. எப்போ? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. DRDOல ஒரு சிலர் ரொம்ப பிரமாதமா வேலை பண்ணிருக்காங்க. அப்துல் கலாம் மாதிரி ஆளுங்கலாம். அப்துல் கலாம் எல்லாம் DRDOல இருக்கும்போது அவர் மட்டுமே 24 மணி நேரம் வேலை பண்ணிட்டு இருப்பார். பாக்கி எல்லாரும் யாரும் வேலை பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு அந்த DRDO ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான். அது ரிசர்ச்சை தவிர பாக்கி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க ரிசர்ச் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த ஜெனரேஷனுக்கு வேண்டிய கருவிகள், அடுத்த ஜெனரேஷனுக்கு வேண்டிய விஞ்ஞான கருவிகள், போர் கருவிகள் டிசைன் பண்றது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது, இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த ராணுவ, அதாவது இந்த சேட்டலைட் லான்ச்சிங் ஸ்டேஷன் ஸ்ரீஹரிகோட்டால இருக்கு. இப்போ குலசேகரப்பட்டினத்துல வரப்போகுது ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் வரப்போகுது பாருங்க. அதுல நம்ம ஒரே விண்கலத்துல 105 சேட்டலைட்ஸை ஆர்பிட்ல அனுப்புறோம் பாத்தீங்களா? அதாவது அண்ட வெளியில 105 சேட்டலைட்டுக்கும் அதாவது மார்க் பண்ணின இடம், முகவரி இருக்கும். நீ அங்க போயிரு, நீ இங்க போயிரு. அந்த கிரிக்கெட் ஃபீல்டுல ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க பாருங்க. அது மாதிரி இந்த 105 ராக்கெட் சேட்டலைட்டுகளையும் விண்வெளியில அனுப்பிச்சு, நீ அங்க போயிரு, நீ இங்க போயிரு, இவன் இங்க இருப்பான், அவன் அங்க இருப்பான் அப்படின்ட்டு அவங்க பிளான் பண்றோம் பாருங்க. சக்சஸ்ஃபுல்லா நம்ம லான்ச் பண்றோம் பாருங்க. இதுக்கு எல்லாமே காரணம் நரேந்திர மோடி அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற அந்த துறையை நம்ம தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு மேக்சிமம் தொழில்நுட்பத்துல வளர்ச்சி காமிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முனைப்போட அவர் செயல்பட்டதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு பண்ண முடியாது. அதே மாதிரி ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில கூட பாருங்க, பிரைவேட் பீப்புள்லாம் வந்தாச்சு. அதாவது பிரைவேட் பீப்புள்லாம் அந்த காலத்துல ரோடு பண்றதுக்கும் சிமெண்ட் பண்றதுக்கும் மின்சாரம் பண்றதுக்கும் வரல. அதெல்லாம் தொழில்துறையெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அதெல்லாம் ஓபன் பண்ணி விட்டாங்க. இன்னைக்கெல்லாம் மொத்தமா ரோடு கான்ட்ராக்ட் எல்லாமே பிரைவேட் தான். கவர்மெண்ட்ல எந்த ரோடும் போடுறது கிடையாது. எல்லாமே பிரைவேட் கான்ட்ராக்ட் தான். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அவங்களே இன்னைக்கு ஸ்பேஸ் வரைக்கும் கொண்டாண்டாங்க. நாளைக்கு எலோன் மஸ்க் வந்தாருன்னா ஸ்பேஸை ஓபன் பண்ணி விட்டுடுவார் இவரு. இப்போ ஸ்பேஸ் டெக்னாலஜி டெவலப் ஆக ஆரம்பிச்சோம். ஸ்பேஸ்ல இருந்து நம்ம, அதாவது அண்ட வெளியில இருந்து நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க வேண்டுமோ அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு கிடைக்க வர ஆரம்பிச்சிடும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடுத்தது நம்ம ராணுவத்தை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இன்டெகிரேட், அந்த தொழில்நுட்பத்தின் மூலமா கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி கொண்டு உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு ராணுவமாக, இதெல்லாம் நான் சொல்றேன் இல்லையா? ஒரே ஒரு சின்ன கேவியட் மட்டும் போடுறேன். இதெல்லாம் சொன்னதுனால நம்ம ஒரு சூப்பர் பவரா, அதாவது குளோபல் மிலிட்டரி சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஒரு ரீஜனல் மிலிட்டரி பவர் அப்படிங்கறது உலக அளவுல எல்லாருமே ஏத்துக்கிட்டு இருக்காங்க. 2023 போன வருஷம் சிங்கப்பூர்ல ஒரு மீட்டிங் நடக்குது. அதாவது இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த டிஃபென்ஸ் சமாச்சாரங்கள்லாம் பேசக்கூடியவங்க பண்றது. அந்த மீட்டிங்ல ஒரு சீனாக்காரர் சொல்றாரு, இந்தியா சீனாவுக்கு என்னைக்குமே ஈடாக இருக்க முடியாது, அவங்களுடைய உற்பத்தி திறன் குறைவு, அவங்களுடைய உற்பத்தி குறைவு அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி அவங்க சொல்ல நம்மளுக்கு சார்ஜ் ஆயிடுவோம். நரேந்திர மோடி மாதிரி ஆளுங்கலாம் உடனே சார்ஜ் ஆயிடுவாங்க, உடனே அந்த துறையை வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, அது போன வருஷம். இந்த வருஷம் அதே சீன அரசுல ஒரு ஆபீசர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்தியாவை
உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதார நாடாக ஆக்கவும், மிலிட்டரி பவர், அதாவது ஒரு மிகப்பெரிய இராணுவமாக மாற்றவும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறது இந்தியா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இதுல என்ன உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து எந்த லெவலுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம், எப்படி இது வந்து இதாக போறது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம அன்லெஸ் அண்ட் நம்ம வந்து மாடர்னைஸ் பண்ணினால்தான் தொழில்நுட்பம் லேட்டஸ்டா. நான் சார் போன 2 மாசம் முன்னால நீங்க வாங்கின துப்பாக்கி இன்னைக்கு வேலை செய்யாது சார். 3 மாசம் முன்னால நீங்க வாங்கின சாரி 3 வருஷம் முன்னால உங்களுடைய ஹெலிகாப்டர் இன்னைக்கு வந்து வேலைக்கு வராது. வேலைக்கு வரும். ஆனா அதை விட நவீனமான இதா இருக்கணும். எப்படின்னா, ராவல்பிண்டி பக்கத்துல பாகிஸ்தான்ல அபோட்டாபாட் அப்படின்ற ஒரு இடம். அந்த அபோட்டாபாடுல ஒசாமா பின் லாடன் பதுங்கி இருக்கிறாரு. ஆப்கானிஸ்தான் வந்து இவங்க கையில இருந்தது, அமெரிக்கன் கையில இருந்தது. அமெரிக்க ராணுவம் அங்கிருந்து என்ன பண்றாங்க, பார்டர் கிராஸ் பண்றாங்க. 106 கிலோமீட்டர் தான் அங்கிருந்து. 106 136 கிலோமீட்டர். 136 கிலோமீட்டர்ல 2 ஹெலிகாப்டர் வரும். ஹெலிகாப்டர் வந்தா நம்மளுக்கு தெரியும், ஒரே சத்தமா இருக்கும். எல்லா ரோட்ல வந்து வேடிக்கை பார்ப்போம். அந்த ஹெலிகாப்டர் உள்ள வருது, ராத்திரி தான். யாருமே வெளியில வந்து பார்க்கல. ஏன்? சத்தமே வரல. சத்தமே வராத ஒரு ஹெலிகாப்டர் வச்சுட்டு, அது சீஹாக் அப்படிம்பாங்க. அப்புறம் இன்னும் 2, 3 பேர்லாம் சொல்லுவாங்க, மறந்து போயிட்டேன். ஜஸ்ட் இந்த மாதிரி பேஷண்ட் இருக்கும்போது ஞாபகம் வந்தது எனக்கு. அதை வச்சுக்கிட்டு கீழே இறங்கி உள்ள போயிட்டு ஒசாமா பின் லாடனை அடிச்சுட்டு போறாங்க அவங்க. அந்த அளவுக்கு அதிநவீனமான, இப்போ நம்ம இதுல இஸ்ரேல் போர் நடக்கும்போது ஈரான் வந்து என்ன பண்றாங்க, 180 மிசைல்ஸ அனுப்புறாங்க ஒரு நாள். அனுப்பிச்ச உடனே என்ன ஆகுறது, அந்த அயர்ன் டோம் அப்படின்னுட்டு, அதாவது ஒரு இரும்பு திரை, அதாவது மேல என்னுடைய ஏர் ஸ்பேஸ்ல யார் வந்தாலும் அவ்வளவுதான், மாட்டினா சத்தம். அந்த மாதிரி ஒரு இரும்பு திரையை அவங்க வச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் இஸ்ரேல்காரங்க, ஆனாலும் அந்த இரும்பு திரையை கூட அடிச்சு அதுல பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட 92 மிசைல்ஸ், 88 மிசைல்ஸ் இஸ்ரேலுக்குள்ளதான் விழுது. அந்த அதாவது நீங்க இரும்பு திரை இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு நம்ம பெருமிதமா நம்ம வந்து கேஷுவலா உட்கார்ந்துருக்க முடியாது. ரொம்ப அசால்ட்டா சாட்டிஸ்ஃபைடா இருக்க முடியாது. அதை மாத்திக்கிட்டே இருக்கணும். ட்ரோன் டெக்னாலஜில உள்ள வந்து புந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. ட்ரோன்ல வந்து ட்ரோன் எடுத்துட்டு வந்து ட்ரோன்ல இருந்தே உங்களுக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஆபரேஷன்ல ட்ரோனே இவங்க மேல, தீவிரவாதிகள் மேல பாம்பு போட்டுக்கிட்டு, அந்த பேலட் பாம்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா, ஒரே ஒரு பாம்பு வெளியில வரும், அது அப்படியே வெடிக்கும். அதுல இருந்து 100 பாம்ஸ் ஆணி, சின்ன ஆணி, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் உடம்புல போய் தைச்சிரும், அப்படியே விழுந்துருவாங்க. அந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு வேணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமோ, அதே மாதிரி நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் புதுப்பிக்கல அப்படின்னா என்ன ஆகும், ஆப்கானிஸ்தான்ல என்ன நடந்ததோ அது ஆகும். பாகிஸ்தான்ல இன்னைக்கு என்ன நடக்கிறதோ அதுதான் ஆகும். பாகிஸ்தான்ல என்ன நடக்கிறது, பாகிஸ்தானுடைய ராணுவங்கள்ல ஓகே, நம்ம கிட்ட 150 ஆட்டம் பாம்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு குறிப்பு. நம்ம கிட்ட எவ்வளவு கப்பல் இருக்கு, எவ்வளவு விமானங்கள் இருக்கு, எவ்வளவு தரைப்படை வீரர்கள் இருக்காங்க, எவ்வளவு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் இருக்கு, இதெல்லாம் இருக்கும். ஆனா அணு ஆயுதங்கள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அது வந்து டாப் சீக்ரெட். தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. நம்ம கிட்டே இருக்கு, பாகிஸ்தான்லயும் இருக்கு. ஆனா அவங்களுடைய டேங்க் வேலை பண்ணுமா? பண்ணாது. அவங்களுடைய ரைபிள் வேலை பண்ணுமா? பண்ணாது. அவங்களுடைய மத்த ராக்கெட்ஸ் எல்லாம் கரெக்டா டார்கெட்ல விழுமா? விழாது. காரணம் என்ன? எல்லாம் ஓல்டு ஸ்டாக். இன்னொன்னு, அவங்களுடைய அந்த ராணுவத்தை சேர்றவங்களுக்கு டெக்னாலஜி பத்தி தெரியாது. புதிய டெக்னாலஜி, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு பணம் இல்லை அவங்க கிட்ட. ஏன் சார், கோதுமை வாங்குறதுக்கே பணம் இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து நவீனமயமாக்கல் பண்ண முடியுமா? இவ்வளவு பெரிய ராணுவத்தை நவீனமயமாக்கல் பண்ண முடியுமா? அதனால்தான் பாகிஸ்தான் அப்படி இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல என்னாச்சு, அமெரிக்கர்கள் 2020 வெளியில போன போது அமெரிக்க நாட்டினுடைய அனைத்து எக்யூப்மெண்ட்ஸ், ராணுவ தளவாடங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு போனாங்க. 4 வருஷம் ஆச்சா? இன்னைக்கு அந்த ராணுவ தளவாடங்கள் எல்லாமே ஸ்கிராப் வேல்யூ தான். ஏன்னா அவங்களுக்கு அதை ஆப்ரேட் பண்ண தெரியாது. 4 வருஷம் நீங்க ஆப்ரேட் பண்ணாம எல்லாம் அப்படியே துரு பிடிச்சு அப்படியே திருப்பி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் கூட ஆகாது. அதனாலதான் சொல்றேன், ராணுவம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒன்று. போர் தந்திரங்கள் மாறி மாறி வருகின்றன. யுத்த களத்தினுடைய அமைப்பே மாறி போயிடும் நாளைக்கு.
இன்னைக்கு நம்ம வந்து கல்வான் பத்தியும் புல்வாமா பத்தியும் நம்ம பேசிட்டு இருக்கோம், காஷ்மீர் பத்தியும் அக்ஸைச்சின் பத்தி பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு அவன் வந்து டைரக்டா உள்ள வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் என்ன பண்றது? அதுக்கு நாம வந்து அயர்ன் டோம் போடுறோம். அயர்ன் டோமை தொலைக்கிற அளவுக்கு பேஜர் அட்டாக் பண்ணாங்க பாருங்க இஸ்ரேல்ல. எப்படி சார் பேஜர் அட்டாக் பண்ணாங்க? அவ்வளவு டாப் சீக்ரெட் சார் அது. அதை எவன் ஒரு இந்தியன் நம்ம மலப்புறத்துக்காரர் தான் யாரோ இதை பண்ணி கொடுத்தாரு அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டோம். அப்போ அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனாலும் பாருங்க, அந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப அசத்தலான, ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜிக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூடிய சீக்கிரம் வந்துடும். அதனால நீங்க கரெக்டா கேட்டீங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இதெல்லாம் ஏன் நடக்கல? இப்போ எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு காரணமே தலைமை தான். தலைமை முடிவு பண்ணா எல்லாமே பண்ண முடியும். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தலைமை சரியா இருக்கல. அவங்க எல்லாமே வெறும் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. பிரிவினை பேசிட்டு இருந்தாங்க, ஜாதிவாதம் பேசிட்டு இருந்தாங்க, மதவாதம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 2014க்கு அப்புறமா நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல காலம் வந்தது. ஓஆர்ஓபி அப்படின்ட்டு ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் அப்படின்ட்டு ஒரு சமாச்சாரம். அந்த சமாச்சாரத்தை 45 வருஷமா கிடப்புல போட்டு இருந்தது காங்கிரஸ் கட்சி. கேட்டா பணம் இல்லை அப்படின்னாங்க. ஏங்க உங்களுக்கு வந்து 18 வருஷம் 30 வருஷம் அவங்க வந்து போர் புரிஞ்சுட்டு நம்மளெல்லாம் காப்பாத்திருக்காங்க. அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க கூடாதா? அவங்க கேட்கிற மாதிரி அந்த ஓஆர்ஓபிங்கிறத கொடுக்க கூடாதா? அதை கொடுக்கறது கூட உங்களுக்கு பக்கு இருக்குல்ல. நரேந்திர மோடி வந்து அருண் ஜேட்லி இருந்த போது, டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்த போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு பண்ணினாரு அதை. அதே மாதிரி பல விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே இன்னும் நம்மள அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம் விஜய், நீங்க வந்து இந்திய ராணுவம் பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. மிக்க நன்றி. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை, அரிய தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.